தாய்மொழிக்கு தமிழ், பாரம்பரியத்திற்கு தமிழகம், நட்புறவுக்கு ஹலோ தமிழ்நாடு காலை நாளிதழ். நெஞ்சம் நிமிர், அச்சம் தவிர. ரிஷி இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சி. காமாட்சி அம்மனை தரிசிக்க வந்த பக்தர்கள் பரவசம். ஈசனை மணப்பதற்காக தேவி ஒற்றை காலில் நெருப்பின் மீது நின்று தவமிருந்த இடம்தான் இந்த மாங்காடு. தேவி இங்கு மேற்கொண்ட கடுமையான தவத்தின் மூலம் மனமிறங்கிய ஈசன் இதற்கு பின்புதான் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரராக காமாட்சியை மணந்து கொண்டார் என்பது வரலாறு. சென்னைக்கு பெருமை சேர்க்கும் அம்மன் கோயில்கள் பல இருந்தாலும் சொல்லும் போதே மனதில் வைராகியத்தையும் உற்சாகத்தையும் தைரியத்தையும் ஆறுதலையும் அளிக்கும் அம்பாள் என்று சொன்னால் மாங்காடு காமாட்சி அம்மன் தான். கால மாற்றங்கள் எது நடந்தாலும் நெருப்பின் மீது நின்ற நிலையில் தவமிருக்கும் காமாட்சி அன்னை தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தவமாய் தவமிருந்து வரம் வழங்கி வருகிறார். இப்படி தவக்கோலத்தில் ஈசனை நோக்கி அம்பாள் தவமிருப்பது எதனால் என்பதை மாங்காட்டில் அமைந்துள்ள ரிஷி இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்கள் கோவில் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இசையிலும் நடனத்திலும் அற்புதமாக நடனமாடி அம்பாள் திருத்தலத்தில் உள்ள பக்தர்களை வியப்பூட்டினர். பனி படர்ந்து கிடக்கும் கைலாய மலையில் உலக நன்மையை நினைத்திருந்த ஈசனின் கண்களை தன் செந்தாமரை கரங்களால் பொத்தி மகிழ்ந்தாள். ஒரு வினாடிதான். ஆனால் இறைவனின் 2 கண்களும் சூரியன் சந்திரனாயிற்றே. மூவுலகின் உயிர்களெல்லாம் இருள் சூழ்ந்த உலகில் தடுமாறி போயின. ஈசனுக்கு ஒரு வினாடி, நமக்கு பல ஆண்டுகளாயிற்றே. உலகத்து உயிர்களெல்லாம் படும் துயர் கண்டு பொறுக்காத ஈசன் கோபம் கொண்டார். அவரது வெம்மையை தாளாத தேவி பூவுலகில் மாஞ்சோலைகள் நிறைந்திருந்த இந்த பகுதியை தேர்ந்தெடுத்து நெருப்பின் மீது நின்ற நிலையில் தவமிருந்து ஈசனை அடைந்தார் என்பதே இக்கோயிலின் தல வரலாறு. மாஞ்சோலைகள் நிறைந்த பகுதியாக இருந்ததால் இந்த இடம் மாங்காடு என்றும் அம்மனை மாங்காடு காமாட்சி அம்மன் என்றும் அழைக்கின்றனர்.